அடுத்ததா சொல்கிறார், இது உசூல் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம். எனவே அடிப்படை விஷயத்துல உசூலுல் ஃபிக்ஹ் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும், உசூலுல் ஹதீஸ் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும், அரபு ஞானம் இருக்க வேண்டும், அரபிலே பாண்டித்தியம் இருக்க வேண்டும். இது எல்லாமே அப்துல் ராசிக்கிடம் கிடையாது. எனவே விவாதத்திற்கு வர மாட்டேன் என்று இன்னொரு நழுவல் காரணத்தை ஒரு மழுப்பலாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிடிஜே அப்துல் ராசிக் உங்களுக்கு விவாத அழைப்பு கொடுத்துள்ளார். அதற்கான பதில் என்ன? முதலாவது, நீங்க நான் யாரையுமே பேரை சொல்லி எடுத்து அவரை பேசுறதுக்கு நான் விரும்ப இல்லை. முதலாவது இந்த நீங்க சொன்ன நபர் குர்ஆனை சரியா ஓதுறதுக்கு பழக சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் மனசை கவலையோட சொல்றேன். குர்ஆனை கொஞ்சம் எடுத்து தஜ்வீதோட ஓத சொல்லுங்க. அடுத்தது ஹம்து ஸலவாத்தை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க. அந்த சாது பாது உச்சரிக்க அதை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. சரியா? முதலாவது குர்ஆனை ஓத சொல்லணும். சூரா அல் ஃபாத்திஹாவை ஒழுங்கா ஓதணும். அது மாதிரி குர்ஆனை ஓத சொல்லி குர்ஆனை படிக்கணும். சரியா? குர்ஆனை நல்ல தஜ்வீத் முறைப்படி சட்டத்திட்டங்களை பேணி அழகா ஓதுறதுக்கு படிக்க சொல்லுங்க இவருக்கு. சரிதானே? நிறைய பட்டங்கள் பின்னால போடுறது முக்கியம் இல்லை. குறித்த விடயத்துல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் மார்க்கத்துல அதுதான் பார்க்கணும். வேண்டாம் நீங்க ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு லைவ்ல பேசுறதால அல்லது ஒரு கேமராவை முன்னுக்கு வச்சுட்டு 4 பேருக்கு பயன் பண்ணதால அறிஞர் நினைச்சிருவானோ. எங்களுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாமே இப்ப சாதாரண பொதுமக்கள் ஒரு ஆள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா கொடுக்குறாரு, நல்லா சொல்றாரு, அப்படி சொல்லாரு இப்படி சொல்லாண்டு நமக்கு விளங்குது. அவங்க ஹதீஸை வாசிக்கும் பொழுது, ஹதீஸை மொழிபெயர்க்கும் பொழுது அவங்களோட வள்ளல் எங்களுக்கு விளங்குது. ஏன்னா இது குறைக்காக அந்த குறைச்சி மதிப்பிட்டு அப்படி சொல்ல இல்லை. நான் விவாதத்துக்கு நீங்க சொல்றீங்களே அறிஞர், முதல்ல குர்ஆனை ஓத சொல்லுங்க, அழகான முறையில குர்ஆனை படிக்க சொல்லுங்க, தஜ்வீதோட ஓத சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். அப்போ நம்ம என்ன கேட்டோம், அரபு மொழி தெரியணும். ஏன் தெரியணும்? இப்ப நான் கேட்கிறேன், அல் மனாருல் முனீஃப் இது யார புத்தகம், எந்த அறிஞர் எத்தனை பக்கத்துல சொல்லிக்கிறார், இதோ வாசிங்கண்டா என்னத்தை வாசிப்பாங்க? நான் சொல்றேன் இந்த ஹதீஸ் ஷாதுண்டு, அவருக்கு ஷாதுன்னா என்னன்னு தெரியணுமே. அன்றைக்கு நான் இதை சொல்லிக்க பிறகு யார்கிட்டயோ போய் கேட்டு கொஞ்சம் எழுதி பாடமாயிட்டு பேசினாரு. ஏன்னா ரெக்கார்டிங் தானே, கட் பண்ணி இந்த மாதிரி லைவ்ல பேசுறது இல்லையே. இந்த மாதிரி லைவ்ல டைரக்டா பார்த்து பேசலையே. அதை என்ன எழுதி வச்சு பாடமாக்கி அப்படியே என்ன செய்யறது, வீடியோ எடுத்து அப்படி கொண்டு போடுறது. அது நாங்க அதை தவறா சொல்ல இல்லை. நீங்க அதை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம். அசல்களை பேசுறதுன்னா தகுதி தேவையில பேசலாம். ஃபுரூகளை பேசும் பொழுது அல்லுகால் அரபியா தலைப்பு போடுறோம், அரபு மொழி இலக்கியம் தலைப்பு போட்டு நாங்க டிபேட் செய்யலாம் தானே. இப்ப இதுக்கு எந்த தகுதி தேவை நீங்க சொல்லுவீங்களா? பைத்தியார் தான் சொல்லுவான். நான் சொல்ல தகுதி தேவை, நஹு தேவை, சரஃப் தேவை, பலாகா தேவை, எல்லாம் தேவை, அதப் தேவை, எல்லாம் தேவை. அரபு மொழி அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வாங்க நாங்க பேசுவோம். அதுதான் நான் சொல்றேன். நீங்க இப்ப சிங்கள மொழியில நான் உங்களை கூப்பிட்டா இலக்கியம் கூப்பிட்டா நான் பைத்தியாரன், அல்லது நீங்க என்ன கூப்பிட்டா நான் தெரியாதுன்னு சொல்ல போறேன். அன்பிற்குரியவர்களே, நாங்க விவாதத்துக்கு தானே அழைக்கிறோம். விவாதத்துக்கு அழைச்சா ஒரு அடிப்படை விஷயத்தை பேச போறோம் என்று தெரியாமல் அழைக்கிறோம். அல் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீசுகள் சம்பந்தமாக அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமான செய்திகளாக இருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டும் தான் என்பது நம்முடைய நிலைப்பாடாக வைத்திருக்கும் பொழுது இதற்கான அடிப்படை என்ன, இது எங்கு இருந்து உருவானது, அல் குர்ஆன் ஆதாரம் என்ன, ஹதீசுகள்ல உள்ள ஆதாரம் என்ன, நபித்தோழர்களுடைய நடைமுறை என்ன, அறிஞர் பெருமக்கள் இதனை எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த வாதம் இந்த நிலைப்பாடு இந்த காயிதா சரியானதா இல்லையா, இது எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பற்றி தெரியாமல் தான் அவரை விவாதத்துக்கு கூப்பிடுவோமா? இவர் என்ன நினைச்சிட்டாருண்டா, ஒண்ணுமே தெரியாம விவாதத்துக்கு வான்னு கூப்பிடுவோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். எத்தனை விவாத மேடைகள் இது சம்பந்தமா பேசியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு இது சம்பந்தமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறோம், எத்தனை தடவைகள் இது சம்பந்தமாக விளக்கம் சொல்லி இருக்கிறோம். இது எல்லாம் தெரியாம தான் இந்த விளக்கங்கள் சொன்னோமா? உங்களுக்கு அடுத்தது நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதிர்த்தரப்பில் உள்ளவருடைய அறிவு ஞானம் சம்பந்தமாக எதுக்கு தகவல் தேவை? ஒருத்தன் உங்களுக்கு எதிராக சவால் விடுகிறார், நீங்கள் ஒரு அசத்தியவாதி, நீங்கள் ஒரு வழிகேடன், நீங்கள் ஒரு போலி ஆலிம்சா என்று சொல்லி ஒருவர் சவால் விடுகிறார். கொஞ்சமாவது மானம், ரோசம், சூடு, சொரண, வெக்கம் இருந்தால் இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு எனக்கு எதிராகவே நீ பேசுகிறாயா, இரு ஒன்னு 2 பாக்குறேன், விவாத களத்தில் உன்னுடைய ஞானத்தை எந்த அளவுக்கு நீ தகுதியில் இருக்கிறாய் என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று முன் உங்களோட ஞானத்தை நிலைநாட்டி, நம்முடைய அறியாமையை நிலைநாட்டி, நம்முடைய தகுதியின்மையை மக்களுக்கு நிரூபித்து காட்டி பார்த்தீர்களா, எனக்கு முன்னால் அவர் ஒன்றும் இல்லை என்று நிரூபிச்சுட்டு தானே போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ரேஸ் ஓடுறார்கள் யாரையுமே நாங்க பார்த்ததில்லை. அப்படி நழுவல்
அடுத்தவன் தகுதி என்னன்றது இவர் தீர்மானிக்கணுமாம். இவர் பெரிய அல்லாமா, இவர் பெரிய குத்துபுல் அக்தாபு, இவர் பெரிய கிபாருல் உலமா, இவர் எல்லாரையும் பார்ப்பாராம். பார்த்து எனக்கு எதிராக வருகிறார், உங்களுடைய தகமை என்ன, இது சரி வராது, இது சரி வரும் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தா? உங்களுக்கு என்ன தகுதி அதுக்கு இருக்குது? உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. வருகிறார்களா, சத்தியம் அசத்தியம் என்று வருகிறதா, உங்களுடைய சத்தியத்தை நீங்க நிலைநாட்ட வர வேண்டும். அதை விட்டுட்டு இவருக்கு அரபு தெரியாது, இவருக்கு ஞானம் இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மார்த்தட்டி கொண்டு கிபிரியத்தோடு மமதையோடு பல சலப்புகளை சேர்ந்த உலமாக்களை பார்த்திருக்கிறோம். இவரை போல இந்த முர்ஷித் அப்பாசி என்ற ஒருவர் வந்தார். இதே ஒரு டிசைன் தான் இது. முர்ஷித் அப்பாசியுடைய 2.0 டிசைன்ல வந்திருக்குது. இவங்களை விட, இந்த முர்ஷித் அப்பாசியை விட, இந்த முஃபாரிஸ் ரசாதியை விட சலஃபு ஆலிம்கள் மத்தியிலே மார்க்க ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட இந்த வழிமுறையை கையாள மாட்டாங்க. அவங்க விவாதம் பண்ண திராணி இல்ல, நமக்கு தைரியம் இல்ல, அதுக்கு நமக்கு இஸ்திகாமத் இல்லை என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனா எதிர்த்தரப்பில் உள்ளவங்க ஒண்ணுமே தெரியாதாக்கள், அவங்களோட நாங்க விவாதத்துக்கு போறதா, இப்படி கிபிரியத் பிடித்து யாரும் ஒதுங்கியது இல்லை. இவர் தான் இவ்வளவு தடுமாறுகிறார். எல்லாம் தெரிஞ்சவர் என்று சொல்கிறாரே. இந்த மார்க்கத்துல எல்லாம் தெரிந்த யாரு இருக்கிறார்? எனக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த மார்க்கத்துல எல்லாத்தையும் நான் A to Z ஃபில்டர் பண்ணி மிக சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் தான் அறிவாளி, நான் தான் அறிஞர் என்று சொல்லக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார்? யாராவது ஒரு மனிதர் இருக்க முடியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீனை தவிர இந்த உலகத்துல அனைத்தையும் அறிந்தவன். எதை கேட்டாலும், குர்ஆன் சொன்னாலே எதை கேட்டாலும், எங்கு கேட்டாலும், எப்படி கேட்டாலும் தவறே வராமல், எந்த பிழையும் வராமல் 100க்கு 1000 மடங்கு சரியாக மட்டுமே சொல்வேன் என்ற தகுதியில யார் இருக்கிறா? யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? அப்ப இவர்களுடைய நிலைப்பாடின்படி விவாதம் என்பது இந்த உலகத்தில் நடத்தலாமா என்ற தகுதி வாய்ந்தவர்கள் என்றது யாருமே இல்லாம போவாங்க. 12வது அத்தியாயத்துல 76வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேல் இன்னொரு அறிந்தவன் இருக்கிறான், எல்லாரும் அறிவில் பூர்த்தியானவர்கள் அல்ல அல்லாஹ் சொல்கிறான். ஆனா முஃபாரிஸ் ரசாதி என்ன சொல்கிறார்? எனக்கு எல்லாம் தெரியும், எதிர்த்தரப்பில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனவே நான் விவாதிக்க மாட்டேன் என்றா, இதுதான் இபிலிஸுக்கு பிடித்த தலைக்கணம். இபிலிஸ் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து துரத்தி அடிப்பதற்கு காரணமாக இருந்த தலைக்கணம் தற்பெருமை, கிபிரியத். இந்த கிபிரியத் அப்படியே முஃபாரிஸ் ரசாதி அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி கிபிரியத் பிடித்து அலையக்கூடியவர்களுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னார்கள். அந்த அறிவுரை தான் இந்த தலைக்கணம் பிடித்த முஃபாரிஸ் ரசாதிக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துல கேள்வி கேட்கப்படுகிறது. ஃபஸுஇல அய்யுன் நாஸி அலமு, மனிதர்கள் அதிகமாக அறிந்தவர் யார் என்று மூசா நபியிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஃபகால, அவர் சொன்னார், அது அலமு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் அதிகம் அறிந்தவர் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா இதுக்கு என்ன செஞ்சான்? ஃபஅதல்லாஹு அலைஹி, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டித்தான். இதுலம் யுரத்துல் இல்ம இலைஹி, இது பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு தான் உண்டு என்று அவர் சொல்லாமல் மறுத்ததனால அல்லாஹ் கண்டித்தான். ஃபஅஹல்லாஹு இலைஹி அன்ன அபதன் மின் இபாதி பிமஜ்மஇல் பஹ்ரைனி ஹுவ அலமு மின்க, என்னுடைய அடியார்களில் ஒருவர் இருக்கிறார், 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் இருக்கிறார், அவர் உம்மை விட அறிந்தவர் என்று அல்லாஹ் தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பல பாடங்களை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இது சூரத்துல் கஹ்ஃப்ல இது சம்பந்தப்பட்ட வரலாறு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள், நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், பல இடங்களில் பொறுமையை இழக்கிறார். கடைசியில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிளவு ஏற்படுகிறது. இதற்கு பிறகு நாங்கள் பிரிந்து கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்துல அவர்கள் கடல் பயணத்துக்காக வேண்டி ஒரு மரக்கலத்தில் ஏறிக்கொள்வார்கள். ஏறிக்கொள்ற நேரத்துல ஒரு சிட்டுக்குருவி அந்த மரக்கலத்துல வந்து விழுந்து அது எழுப்பி என்ன செய்து, அதனுடைய சொண்டால், அதனுடைய அலகால் கடலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர், 2 சொட்டு தண்ணீரை குடித்துக் கொள்கிறது. அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபகாலல் ஹலிரு, ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா மூசா, மூசாவே, மா நகஸ இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹி, உமது அறிவும் எனது அறிவும்
அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் எத்தகைய நிலையில் இருக்கிறது தெரியுமா? இல்லா கனக்ரதி ஹாதல் உஸ்பூரி ஃபில் பஹரி, இந்த சிட்டுக்குருவி கடலிலிருந்து எவ்வளவு தண்ணீர் குடித்ததோ அந்த அளவுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் போல அறிவுதான் மிகப்பெரிய உறுதிமிக்க நபியாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதற்கு பிறகு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்தது என்று இந்த செய்தியின் ஊடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகிறார். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 122வது செய்தியா பதிவு செய்யப்படுது. சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அப்ப அறிவு ஞானம் என்பது குறைவாக வழங்கப்பட்ட உண்டு. இந்த குறைவாக இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை வச்சு கொண்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப்ப காட்டுறீங்க பாருங்களேன். அல்லாஹ் இந்த விஷயத்துல உங்களை தண்டிக்க நினைத்தால் தப்பித்துக் கொள்ள முடியாமல் போகும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விவாதிக்க முடியலையா? விவாதிப்பதற்கு தைரியம் இல்லையா? விவாத களங்கள் சம்பந்தமாக அனுபவம் இல்லையா? இப்படி பொத்தி கொண்டு ஓரமாகிறோம். அதை விட்டுட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி, இவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு இது தெரியாது, என்னத்தை சொன்னாலும் உடனே ஒரு கிதாப சொல்றது. அல் மனாருல் முனீஃப் தெரியுமா இவருக்கு? அதே போன்று செய்துல் ஹாத்திர தெரியுமா இவருக்கு? ஜாதுல் மஆத தெரியுமா? ஃபத்துல் பாரிய தெரியுமா? அல் மௌகூலா இவருக்கு தெரியுமா? இது ஒண்ணும் தெரியாது. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கிதாபுகள் எல்லாம் இவருக்கு வாசிக்க தெரியாது. அப்ப நான் இவரோட என்ன விவாதம் பண்ணேன்னு கேட்கிறாங்க. அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கிதாபுகள், இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய துறையில் உள்ள ஆயிரக்கணக்கான கிதாப் இருக்குது. இந்த கிதாப் எல்லாத்தையும் வாசித்து கரைத்து குடித்து மனனம் செஞ்சு அதுல தப்சீர்களை விளங்கிதான் உட்கார்ந்து அசத்தியத்தை முறியடிக்கணுமா? இந்த உலகத்துல எல்லா கிதாபுகளையும் வாசித்து ஒரு அறிஞரை காட்டுங்க, யார் இருக்கிறா? எல்லாத்தையும் வாசித்து எல்லாத்தையும் விளங்கி எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு எல்லாத்தையும் மனனம் செஞ்சு எதுல எது கேட்டாலும் எந்த கிதாபுல எதை பார்க்க சொன்னாலும் உடனடியா இப்படி யாராவது இருப்பாங்களா? வாசிப்பு என்பது அவங்களோட சக்திக்கு உட்பட்டது. விவாதம் என்று வரும்போது நான் எதை வாதமாக முன்வைப்பேனோ, எதை ஆதாரமாக முன்வைப்பேனோ அந்த விஷயத்தை வாசித்து மொழிபெயர்த்து விளக்கி வாதங்களை நிறுவுவதற்குரிய போதிய அறிவோடு தான் நான் வைப்பேன். அதுக்காக அந்த கிதாபை வாசிக்கணும் இந்த கிதாபை வாசிக்கணும் என்ன? இது கிதாபு வாசிக்கிற போட்டியா நடக்குது? அரபு உலகத்துல காரிகள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் நல்ல அழகான திலாவத்தை யாரு செய்வார்கள் என்று போட்டி போட்ட மாதிரி அதிகம் கிதாபு வாசிப்பவர் யார்? வேகமாக கிதாபு வாசிப்பவர் யார்? கிதாபுகளை சரளமாக வாசிப்பவர் யார்? அர்த்தம் செய்பவர் யார்? தர்ஜுமா தெரிஞ்சவர் யார்? இதுக்கு போட்டி நடக்குதா? எதுக்கு கூப்பிடுறோம்? எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக கூப்பிடுறோம். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அறிவை நிலை நிறுத்துறதுக்காக பெருமையை காட்டணும், 4 பேருக்கு தெரியணும். நாம ஜாதுல் மாத வாசித்திருக்கிறோம், நாம செய்துல் ஹாத்திரை வாசித்திருக்கிறோம், நாம் அல் மௌகூலாவை வாசித்திருக்கிறோம், எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் என்று காட்டுறதுக்காக, புலமையும் பாண்டித்யத்தையும் காட்டுவதற்காக வேண்டி முன்வைக்கின்ற ஒரு போலியான பெருமைக்குரிய ஒரு வாதமாகத்தான் இந்த வாதம் இருக்கிறது. இப்ப இதுதான் போட்டியாக இருந்தா, யாருக்கு அரபு வாசிக்க தெரியும் என்பது போட்டியாக இருந்தா, முஃபாரிஸ் ரசாதிக்கு நாம் ஒரு சவால் விடுகிறோம். என்ன சவால்? நாங்க சில புத்தகங்களை கொண்டு வருவோம். கொண்டு வந்து உங்களுக்கு அந்த மேடையில இந்த புத்தகத்துல எத்தனாவது பக்கத்தை வாசிங்க என்று சொல்வோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, மஹ்மூத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய அல் குத்துபி ஒரு லாஜிக் புக், அது லாஜிக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். இதுல வந்து மந்திக் சம்பந்தப்பட்ட பல செய்திகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதை எடுத்து கொடுத்து இதை வாசிங்க, இதுல ஆரம்பம் முதல் இறுதி வரை நாங்க சொல்ற பக்கங்களை வாசிச்சு அதை அப்படியே அந்த இபாரத்துகளை சரியா மொழிபெயர்த்து அதுல வரக்கூடிய விளக்கங்களையும் தத்துவங்களையும் நீங்க மக்களுக்கு விளக்கி சொல்லணும் என்று சொன்னா உங்களால் விளக்கி சொல்ல முடியுமா? சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுக்கு ஒரு மேடையை போடுவோமா? அடுத்தது அலாவுத்தீன் அல் மாரிதீன் அவர்களுடைய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? அல் மாரிதீனி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த கிப்லா திசை சம்பந்தப்பட்ட, தொழுகை நேரம் சம்பந்தப்பட்ட கணித முறைகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகம். அதுல சில பக்கங்களை தருவோம், வாசிச்சு காட்டி எங்க முபத்ததா வருது, எங்க ஹபர் வருது, எங்க நஹ்வு இருக்குது, எதுல சர்ஃப் எப்படி வந்து இருக்குது, திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா வாசிச்சு சரளமா வாசிச்சு மொழிபெயர்த்து மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு முஃபாரிஸ் ரசாதி தயாரா? உங்களுக்கு செய்ய முடியுமா? சவாலை முடியும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த புத்தகம் அலி பின் முஹம்மது அல் கௌசிஜியின் தஸ்ரீஹுல் அஃப்லாக் என்ற வானியல் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம்.
அதுல வானியல் சாஸ்திரம் சம்பந்தமாக அரபு மொழியில பழமை வாய்ந்த அரபுல விரிவாக எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை கொண்டு வந்து தந்து சில பக்கங்களை சொல்வோம். அந்த பக்கங்களை வாசிச்சு கிளியரா திணறாமல் தடுமாறாமல் உங்களால் மொழிபெயர்க்க முடியுமா, வாசிக்க முடியுமா, மொழிபெயர்க்க முடியுமா, விளக்கம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் உங்களுடைய அரபு ஞானத்தின் தகமை என்னவென்பதை மக்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். இந்த 7 வருஷம் 8 வருஷம் அரபு மதரசாக்கள்ல நீங்க எந்த அளவுக்கு குப்பை கொட்டுறீங்கன்றத நாங்க மக்கள் மத்தியில பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சோம்னா மௌலைமார்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அல்லல்லா, தேவையில்லாத ஒரு தலைப்பா இது மாறுது, நம்முடைய மானம் போக போகுது என்று தேவையில்லாமல் திணறுவார்கள், தடுமாறுவார்கள். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். நீங்கள் அரபு படிச்ச லட்சணங்கள், எந்த அளவுக்கு அரபுல ஞானம் இருக்குது, ஞான சூனியங்களாக எப்படி இருக்கிறீங்க, எப்படி உங்களோட இந்த மௌலவி என்ற பட்டத்தோட உங்களோட காலங்களை ஓட்டுறீங்கன்றத அக்கு வேற ஆணி வேறாக தோலுரிச்சு காட்டுவோம். சும்மா பந்தா காட்டக்கூடாது. அரபு என்பது ஒரு மொழி. அந்த மொழிக்குள்ள இடத்தை மொழிக்குரிய இடத்துல வைங்க. அந்த மொழியை எடுத்துக்கொண்டு யாருக்குமே உலகத்துல தெரியாத ஒண்ணு இந்த குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் 100-200 பேர் படிச்சு கொண்டு அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கின மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மகன்மார்கள் மாதிரி ஒரு பில்டப் பந்தாவா காட்டுறீங்களே, இந்த பந்தாவை நம்மிடத்தில் காட்ட வேண்டாம். ஒரு மொழிக்குள்ள நிலை என்ன, மொழியின் இலக்கணம் என்ன, இலக்கியம் என்ன, அது எந்த அளவுக்கு அந்த மொழிக்குள்ளே ஆழமாக செல்லலாம் என்பதை பற்றி ஞானம் நமக்கும் இருக்கிறது. அது இல்லாமல் இல்லை. சும்மா இதை வச்சு பில்டப் காட்டி கொண்டு இருக்கக்கூடாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, முஃபாரிஸ் ரஷாதி இந்த அரபு ஞானம் சம்பந்தமாக வைத்த போலியான குற்றச்சாட்டு விவாதம் செய்வதற்கு தகுதியை தீர்மானிக்கும் ஒன்று அல்ல என்பதை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.